வீட்டில் ஸ்நாக்ஸ் தீர்ந்து போயிடுச்சுனாக்கா அப்போ என்ன செய்யணும்னு யோசிக்கிறீங்களா? அப்போ வந்து இந்த ஹெல்த்தியான ஒரு லட்டு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், சூப்பரான இன்றைக்கி லட்டு செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் வந்து புழுங்கல் அரிசி 1 கப்பு எடுத்துருக்கேங்க. நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு ஆக்குவோம் இல்லையா, அந்த புழுங்கல் அரிசி தாங்க. வெறும் கடாயில் அதை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. ஒரு துளி எண்ணெய் கூட நான் சேர்க்கலைங்க. வெறும் கடாயில் நான் வறுத்து எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். அந்த அரிசி நல்லா சூடாகணும், அந்த அளவுக்கு வறுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் நார்மலாகவே இது கொஞ்சம் கூடவே நீங்கள் வறுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா தேவைப்படுறப்ப நீங்கள் இந்த மாதிரி லட்டு செஞ்சுக்கலாங்க. நல்ல ஹெல்த்தியான லட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அரிசியை வறுத்து வச்சுக்கிட்டாக்க ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம லட்டு செஞ்சிடலாங்க. இப்போ அந்த அரிசி கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே சுக்கு இருக்கு இல்லையா, அது ஒரு துண்டு சேர்த்துக்கிறேங்க. சுக்கு எதுக்குன்னா நமக்கு செரிமானம் நல்லா கொடுக்கும், அதனால் சுக்கு சேர்த்துக்கிறேங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அது நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அது கூடவே 1 கப்பு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. அதாவது நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எடுத்திருக்கேன். தோலோடு தாங்க எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை இருந்தாக்கா நீங்கள் வறுக்க தேவையில்லை. அது வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் தேங்காய் துருவல் இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. விருப்பம் இருந்தாக்கா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடுங்க. ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அது 1 கப்பு நான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வேண்டாம் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு நான் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா அது கொதிக்க விடலாங்க. நல்லா கொதித்து வரட்டும். இதுக்கு பாகப்பதெல்லாம் தேவையில்லைங்க. இப்போ நம்ம வந்து அரிசி சூடு ஆறிடுச்சுங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக வேணால், கொஞ்சம் கொரப்பாக ரவா பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதுவுமே நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அது கூடவே தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்படி நம்ம செய்கிறதுனால ஒரு 2-3 நாள் நம்ம தேங்காய் போட்டு செஞ்சால் வச்சுக்கலாம். கொஞ்சம் நாள் நீங்கள் வச்சுக்கிறதா இருந்தால் தேங்காவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த பாக காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா நாட்டு சர்க்கரையில், அதை சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நமக்கு வந்து லட்டு பிடிக்கிற அளவுக்கு நமக்கு பதம் வரணும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்த பிறகு நம்ம அதை லட்டு பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி லட்டு நீங்கள் ஒன்று சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு நல்லா ஃபுல்லாகிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டான லட்டு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இப்போ நல்லா கலந்த பிறகு கொஞ்சமாக நம்ம கையில் நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அந்த லட்டு பிடிக்க நமக்கு கையில் ஒட்டாமல் வரும். அதனால தாங்க நம்ம அந்த லட்டு பிடிக்கிற மாவில் நம்ம நெய் எதுவுமே சேர்க்கலை. இப்போ அந்த மாதிரி நல்லா அழுத்தி லட்டு பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம லட்டு பிடிச்சிக்கணுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு. அதே மாதிரி அடுத்ததையும் நம்ம பிடிச்சிக்கலாங்க. 2-3 நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காய் சேர்த்ததுனால. இல்லை தேங்காய் நீங்கள் சேர்க்காமல் இருந்தாக்கா 1 வாரம் வரையும் நமக்கு இருக்குங்க. இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க. நான் மீதி இருக்கிற மாவையும் லட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு லட்டு. இந்த அரிசி வறுக்கும் போதே நமக்கு செம்ம வாசனையாக இருக்குங்க. சூப்பரான ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், இப்போ நான் அதை அப்படியே உடச்சி காட்டுறேன் பாருங்கள். சாஃப்டாக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கடைகளில் போய் இதுவும் நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டிலேயே நல்லா ஹெல்த்தியாக சூப்பரான லட்டு செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.